நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். பாருங்க, இன்னைக்கு எந்த பக்கம் போனாலும் இடர்கள் இருக்குது. இன்னைக்கு வீட்டை விட்டு போயிட்டோம்னா வீட்டுக்கு வரையும் தேவ கிருபை தான் தாங்குது. எத்தனை பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் நைட்டு கடை அடைச்சிட்டு 1 மணிக்கு வந்தான். வரும்போதே ஆக்சிடென்ட், கோமாவுக்கு போய் எல்லோரும் ஜோம் பண்ணி இப்போ பரவாயில்லைன்னு கேள்விப்பட்டோம், நல்லா இருக்கான்னு கேள்விப்பட்டோம். அடி, எலும்பு முறிவு, கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் போக்குவரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கணும். நம்ம படுத்து தூங்கிட்டு காலைல எந்திரிப்போமாங்கிற நிச்சயம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நான் காலையில் ப்ரேயருக்கு போகிறேன், சாயங்காலம் வர்றேன், அப்பத்தில் அவர் கடையில் தான் உட்காந்துருக்காரு. மறுநாள் நான் ப்ரேயருக்கு போகும்போது அகால மரணம்னு போட்டிருக்கு. பாருங்கள், ஆத்மாவுக்கு கேரண்டியா இல்லை, உயிருக்கு கேரண்டி இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பேன், கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பேன். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காணப்படணும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து நம்ம சுகமாக இருக்க வேண்டும். கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கப்பட வேண்டும். வேணுடைய கண்ணிக்கு பாழாக கொள்ளை நோய்க்கு நம்ம தப்பு வைக்கப்படணும். ஆண்டவர் பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறார். அனுதினமும் நீங்கள் வெளியே போகும்போது ஜோம் பண்ணுங்க, நைட்டு தூங்கும்போது ஜோம் பண்ணுங்க, பிற காலை எழுந்திரிச்சு நன்றி சொல்லுங்கள். நம்ம எங்கிட்ட சிக்கிவிடக்கூடாது. திடீர்னு சிலருக்கு அடிக்கடி முடியாமல் போகுது, அது ஒரு கால் இடரல் தான். நமக்கு கால் சிக்கிக்கொள்ளாதடி காப்பார். வியாதி வந்துச்சுன்னா படுத்த படுக்கையாத கிடக்கணும், வெளியே போக முடியாது. நல்ல சுகத்துக்காக ஆண்டவரே, சுகங்கிற ஒரு ப்ளஸ்ஸிங் நமக்கு வேணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், நீண்ட ஆயுளுங்கிறது ஒரு ப்ளஸ்ஸிங் வேணும். கால் சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம காலை குறுகி போகக்கூடாது. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம கால் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் காக்கணும்னா நீங்களும் நானும் இடைவிடாத ஜெபம் பண்ணணும். எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நேரமும் நீங்கள் எங்களோடு கூட இருங்கப்பா, எங்களை விட்டு விலகாதீங்க, எங்களை கைவிடாதீங்க ஆண்டவரே. எங்களோடு இருந்தீங்கன்னா நாங்கள் கால் சிக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துங்கப்பா, எங்களுக்கு யோசனை கொடுத்து நடத்துங்கப்பா. நல்ல ஃபெல்லோஷிப்பை, பரிசுத்த ஃபெல்லோஷிப்பை தாங்கப்பா. நாங்கள் இடறக்கூடாது, கெட்டவர்களோடு எனக்கு இணையக்கூடாது, நல்லவர்களோடு இணையணும், பரிசுத்தவான்களோடு இணைஞ்சு நாங்கள் செயல்படணும். நாங்கள் எந்த காரியத்தையும் தோல்வி அடையக்கூடாது, எங்கள் கால் சிக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. சிக்காமல் காப்பார்.